ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நான் செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் முகில். நான் ஒரு வீடியோ எடிட்டர். ஸோ இதுதான் நான் இருக்கிற இடம். நான் இப்போ வந்து மடித்து வேலைக்கு கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் எங்கே வேலை செய்கிறேன்லாம் பின்னாடி வரும். அதை அப்போ பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஜிம்முக்கு போகணும். அதுக்கான வேலைகளை செய்யணும். ஸோ அதுக்கு இப்போ எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு டைரெக்டாக ஜிம்முக்கு போகிறேன். டுமில் அப்படின்ற ஒரு இதை போட்டு கிளம்பிட்டேன். என்னென்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஜிம்மை முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ இதுதான் என் ஜிம்மு, பார்த்துக்கோங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஜிம்மு தான், ஹைஃபையான ஜிம்மெல்லாம் கிடையாது. அப்படியே சன்னுக்கிட்ட போய் ஒரு சன்கேஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். அப்படியே வரும்போது வெறுவையில் விசு விசுன்னு காற்று வாங்குறது எவ்வளோ சுகமாக இருக்குன்னு தெரியுமா இந்த சம்மரில். ஸோ இதுதான் எங்கள் ஏரியா, பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் என் பைக்கு. அப்படியே அங்கேருந்து மேலே பார்த்திங்கன்னா அதுதான் என்ற வீடு. அவ்வளோதான், அதுதான் என் வீடு. அடுத்த வேலையை பார்க்க போகலாம். என்னடா சிரிச்சுக்கிட்டே வரேன்னு பார்க்குறீங்களா? சன்னு நம்மளை பார்க்குதில்ல, அதனால் நம்மளும் சிரிப்பை போட்டு போகலாம்னு. அப்புறம் என்ன, வீடு கூட்டினேன், வீடு பெருக்கினேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே இப்படி படுக்கும்போது சொர்க்கமாக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. ஸோ இவர் தான் செடி நம்பர் 1. அடுத்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு செடிக்கு தண்ணி ஊற்றி கிளம்பிட்டேன். இவர் தான் பீஸ் லில்லி. இவரை பீஸாக இருக்கிறதுக்காக வாங்கினேன், ஆனால் வாங்கினதுலேருந்து ஒரே டிப்ரெஷனாக தான் இருக்குது. அடுத்து குளிக்க போயிட்டு ட்ருன்னு வந்துடுவேன். அவ்வளோதான், வந்துட்டேன். கம்ப்ளீட்டட் மிஷின். அடுத்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் என் ஆஃபீஸ். ஸோ நான் எங்கே வேலை செய்கிறேன்னா ஈஷாவில் வேலை செய்கிறேன். நான் ஒரு வீடியோ எடிட்டர். டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் உள்ள வேலை செய்கிறத வீடியோ எடுக்க முடியாது, மன்னிச்சிக்கோங்க. அண்ட் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அடுத்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பிரேக்குக்கு வந்தோம். நல்லா இருக்கும். நீ சொல்ல அந்த டைலாக்கு எனக்கு இவ்வளவு பார்க்க சீமான் மாதிரியே இருக்கு. எடுக்கவே இல்லை. இவனுக்கு இதுதான் வேலை. ஆமாம், இவனுக்கு இதுதான் வேலை. எல்லாத்தையும் பிடிச்சி நோடிக்கிட்டே இருப்பான், சும்மாவே இருக்க மாட்டான். அடுத்து அப்படியே ஈவினிங் நான் வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு. அப்படியே காலபைரவர் கோயில்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஈஷாவில். ஸோ தெரியாத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே முடிச்சுட்டு வாக்கிங்கில் கோயிலுக்கு போகணும் மெயினாக. அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே மாட்டு வண்டி, யாரெல்லாம் ஈஷா வந்திருக்கீங்க அந்த மாட்டு வண்டியில் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே ஒரு மாடு ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருந்தது. எல்லோரும் அது செத்து போயிடுச்சுன்னு நினச்சி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் படகுன்னு இருந்துச்சு, டே நான் ஒன்றும் சாவலை, நிம்மதியாக தூங்க கூட வாடகைலான்னு ஒரு லுக் கொடுச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாய் பாய்.